நண்பர்களுக்கு வணக்கம். எம்எஸ்சிஆடி யூடியூப் சேனல் பண்ணாக்கிறோம். நண்பர்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து இவ்வளோ பாக்ஸ் அனுப்பிச்சிருக்கு. அப்படி இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சர்வீஸ்க்காக நிறைய போர்டு இருக்குது, அதை சர்வீஸ் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்கு. அப்படி இது வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது சர்வீஸ் பண்ணணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். இது மாதிரி கொரியர் அனுப்பிச்சிங்கன்னா நான் வந்து ஓப்பன் பண்ணி என்ன பார்த்து செக்அப் பண்ணிட்டு உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு தான் எந்த வேலையும் செய்வோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு வரீங்க, முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு பார்சல் ஓப்பன் பண்ணி என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொரியர் வாங்கி இது கலருக்கு லேட் ஆகிடுச்சு பாருங்கள். பாக்ஸ் மட்டும் பெருசாக இருக்குது, உள்ள லக்கேஜ் நிறைய போட்டு வச்சுருக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். இருக்கும் இது பார்த்திங்கன்னா இது வந்து கேஎம்எஸ்னுடைய போர்டு, பிஎஸ்டபிள் போர்டு. அது பார்த்திங்கன்னா இது ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா குமார் பெட்டு. ஃபஸ்ட்டு அதை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம், ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு கால்குலேஷன் தெரியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த குமார் போர்டு ஒன்று, அது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா கேஎம்எஸ்னுடைய பிடி போர்டு ஒன்று, ரெண்டு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பிஸ்மித். இது வந்து பார்த்திங்கன்னா பிஸ்மித் பார்த்திங்கன்னா இது வந்து போர்ட்டியர் போர்டு, போர்ட் மோனோ போர்டுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஆடியோ இன்புட் ஒன்று இருக்குது. இது வந்து மோனோ போர்டு, இது பார்த்துடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்ன கம்பெனின்னு தெரியல ஆக்சுவலாக. இது டெஸ்ட் மாதிரி இருக்குது. இதுவும் பிஸ்மித் தான். பிஸ்மில் இதுவும் போர்ட் அனுப்பிச்சிட்டு தான். ஓகேங்களா, இதுவும் பார்த்துடலாம். அடுத்தது போன் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா என்ன எஸ்ஏடி ஆடியோ. ஓகேங்களா, இது வந்து ஒரு போர்ட் சக்தி மாதிரி நினைக்கிறேன். சக்தி மாதிரி அந்த மாடலு சக்தி மாடல் தான். இதை மொத்தம் எத்தனை கொடுத்துருக்காடி செக் பண்ணி பார்த்துடலாம் ஒன்று. ஓகேங்களா, ஏன்னா இது வந்து கொஞ்சம் லென்த்தியாக போங்க வீடியோ. முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிடுறேன். ஓகேங்களா, இது இத்தனை போர்டு இருக்குது. இத்தனை போர்டு எல்லாமே வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே ஆடியோ வந்து என்னென்ன ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டோட்டலாகவே ரெடி பண்ணிடுறேன். ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இது இந்த போர்டு இந்த ஃபால்ட்டுன்ற கொஞ்சம் விளக்கிடுறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து ஒவ்வொரு வீடியோ எடுத்தாங்கன்னா டைமிங் லென்த்தியாக போகும், அதனால் செட் ஆகாது. முடிஞ்ச வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். ஓகேங்களா, இப்படி இருக்கட்டும். நான் உங்களுக்கு ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு எந்தெந்த போர்டு என்னென்ன கம்ப்ளைண்ட் வந்துன்றதை முதல் கொண்டு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். தொடர்ந்து வீடியோ பார்த்துருவாங்க நண்பர்களே. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்த்து வரீங்க, கமெண்ட்ஸுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, எல்லாருக்கும் நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இது வந்து எல்லாமே டோட்டலாகவே செக் பண்ணி பார்த்துட்டு என்ன ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். நண்பர்கள், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஒர்க் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ ஏன்னா கண்டினியூஸான வீடியோ போடுறதுனால பார்த்திங்கன்னா எந்த பொருள் டைமிங் அதிகமாகும், அதனால் சிம்பிளாக முடிச்சிக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடி போர்டில் ஒரு 547 டிரான்ஸ்டர் போயிட்டு இருந்தது. இதில் இந்த ஒன்று மட்டும் மாற்றியாச்சு. இது சின்ன ஒர்க்கு தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கஸ்டமர் இது கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 547 டிரான்ஸ்டர் ஒன்று போயிட்டு இருந்தது. அது பாருங்கள், இந்த எல்இடி மாற்றிருக்கேன் பாருங்கள். இந்த எல்இடி கம்ப்ளைண்ட்டு, இந்த டிரான்ஸ்டர், இன்னொரு டிரான்ஸ்டர், 2 டிரான்ஸ்டர் மாற்றிருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த எல்இடி ஒன்று போயிட்டு இந்த எல்இடி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா 547 டிரான்ஸ்டர் போயிடுச்சு. இந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்டர், இந்த டிரான்ஸ்டர் கம்ப்ளைண்ட் இந்த எல்இடி ஒர்க் ஆகாது. இந்த எல்இடி ஒர்க் ஆகணும்னா கம்பல்சரி ஆடியோ ஒர்க் ஆகாது. எல்இடி வந்து கழட்டிட்டு எம்டி யூஸ் பண்ணாலையும் ஒர்க் ஆகாது. கம்பல்சரி எல்இடி வந்து எரியணும், அப்போ மட்டும்தான் இந்த போர்டு ஒர்க் ஆகும். இது வந்து ஒர்க் முடிச்சாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அது ட்ரை பண்ணி பார்த்தா ட்ராக் மிஸ்ஸிங். இது வந்து இருக்கிற 5200 மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்து புது போர்டு போட்டாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீக்கர் ஃபீட்பேக்கு, ஸ்பீக்கர் பேடு அந்த வரும், அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் இது மட்டும் புகஞ்சுனே இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது 10 ohms ஆஃப் அவுட் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4.7 ohms 1 watt போட்டிருக்கேன். இதை செக் பண்ணி பார்த்துடலாம். ஆடியோ செக் பண்ணி பண்ணால் இப்போ எதுவும் ஹீட் இல்லை. நாங்கள் சப் வச்சு செக் பண்ணால் தான் தெரியுன்றாங்க. இப்போ சப் வச்சு செக் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பார்த்திங்கன்னா இது வந்து மோனோ போர்டில் வந்து ஒரு சேனல் ஒர்க் ஆகுது, ஒரு சேனல் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டிமோ பிசிபி.
இது ஒன்று ஒர்க் ஆகுது, ஒன்று ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் செக் பண்ணிட்டேன். என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ட்ராக் மிஸ்ஸிங். இந்த ட்ராக் வந்து ஃபால்ட் ஆகிடுச்சு. இதுலேருந்து இந்த இடத்துல போகிற ட்ராக் மிஸ் ஆகிடுச்சு. அது ஆனால் பார்த்தா நம்மளுக்கு வந்து தெரியாது, ஒர்க் ஆகுதுலேன்னு தெரியாது. ஒரு சேனல் மட்டும் நல்லா இருக்குது, ஒரு சேனல் கரகரன்ற மாதிரி வந்துச்சு. அப்புறம் செக் பண்ணதில் இந்த இடத்துல ட்ராக் மிஸ்ஸிங்கு. புதுசாக பாருங்கள், ஒரு ஜம்பர் அடிச்சிட்டேன். ஜம்பர் அடிச்சோடனே இது ஒர்க் ஆகுது. இதெல்லாம் சிம்பிள் ஒர்க்கு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் வந்து இதில் போர்டு வந்து கேட்டிருந்தேன். இது வந்து 52001943 நல்லா இருக்குது, நான் புதுசாக ஒரு போர்டு எடுத்துக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக கஸ்டமர் வந்து பாருங்கள் அந்த போர்டு கொடுத்துருக்கோம். இது வந்து நம்ம கம்பெனி போர்டு. கம்பெனி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் போர்டு மட்டும் அவர் தனியாக கொடுத்தாச்சு. அதில் இருக்கிற 52001943 மட்டும் நம்ம தனியாக போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம கம்பெனி போர்டு புதுசாக லான்ச் பண்ணது பார்த்திங்கன்னா அதிகமாக யாருக்கும் நான் சொல்லலை. பாருங்கள், அது ஆன் பண்ணோடனே எல்இடி பிளிங்க் ஆகி நின்றுக்கும். இப்போ வந்து சாங்ஸ் ஆன் பண்ணுறோம் பாருங்கள். இப்போ வந்து சாங்ஸ் பாடும்போது பார்த்திங்கன்னா இந்த எல்இடியும் அது கூட சேர்ந்து அது மாதிரி பிளிங்க் ஆகும். இது வந்து கஸ்டமருக்கு வந்து 4 52001943 4 நல்லா இருந்தது. அதனால் என்ன பண்ணால் புது போர்டு நான் போட்டு கொடுத்துட்டேன். அவங்க ஹீட் சிங்க் பிளேட் வந்து அவங்களே போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. மைக்கை சீட் மட்டும் கொடுத்துருன்னு சொன்னாங்க. இப்போ வந்து ஆடியோவும் செக் பண்ணிட்டோம். இது வந்து பாருங்கள், இது நம்ம புது போர்டு 52001943. ரிசல்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு ஆடியோ வேணால் நான் தனியாக வந்து கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இது வந்து இப்போ பாருங்கள், இப்போ ஆன் பண்ணுறது இருக்கிற ஸ்பீக்கர்லாம் எடுத்துடுறேன். ஸ்பீக்கர் லைன்லாம் கட் பண்ணிவிட்டு எல்இடி மட்டும் வச்சு பார்க்குறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் அவுட்டு மட்டும் எடுத்துட்டேன். ஆடியோ இன்புட்டு ஆன் பண்ணுறேன் பாருங்கள். ஸ்பீக்கர் ஆன் பண்ணோடனே இது மாதிரி தான் நிற்கும் பாருங்கள். ஆடியோ இன்புட் கொடுத்தா மட்டும் தான் ஒர்க் ஆகும். இப்போ பாருங்கள், ஆடியோ ஆன் பண்ணுறேன் பாருங்கள். சவுண்ட் வைக்கிறேன் பாருங்கள். சவுண்ட் ஆன் பண்ணிங்கன்னா சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது மாதிரி இது மாதிரி ஒர்க் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஃபுல்லாக லைட் ஆஃப் ஆக மாட்டேங்குது, இன்க்ரீஸ் அப்படியே எரிஞ்சிட்டே இருக்குதுன்னு சொல்லணும். பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஓப்பனு. ஆடியோ ஒர்க் ஆக மாட்டேங்குது, இந்த லைட்டும் வந்து சுத்தமாக எரிய மாட்டேங்குது அப்படின்னா மைனஸ் ஓப்பனு. அது ஒரு இண்டிகேஷனுக்காக. இது மாதிரி பிளிங்க் ஆகும். பிளிங்க் ஆகி அப்படியே அமிஞ்சு இது மாதிரி பாருங்கள், இது மாதிரி மாறி இருந்துச்சிங்கன்னா அது வந்து ஆடியோ ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம், சிக்னலுக்காக. இது எல்இடி இல்லைனாலே ஒர்க் ஆகும். ஆடியோ ஒர்க் ஆகுது எதுவும் பிரச்சனை இல்லை. நம்ம செக் பண்ணுறதுக்காக ஒரு யூவி மீட்டர் மாதிரி ஒர்க் ஆகும். இது வந்து சுத்தமாக எரியவே இல்லை, ஆடியோ வரல அப்படின்னாலும் ஃபால்ட்டு. இது மாதிரி ஃபுல்லாக எரிஞ்சிட்டே இருக்குது, அப்பயும் ஆடியோ வரலன்னா ப்ளஸ் ஓப்பன்னு. இது மாதிரி பிளிங்க் ஆகினே இருந்தால் ஆடியோ ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். பாருங்கள், இப்போ வந்து கம்மி பண்ண பாருங்கள், சுத்தமாக ஆஃப் ஆயிடும். செட்டு ஆன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வரும் பாருங்கள். ஸ்பீக்கர் இருக்குது, இல்லை அது இல்லை. இது வந்து இதை வச்சவே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஒரு சிம்பிள் மெத்தட் தான் இது. இந்த நம்ம இப்போ வர போர்டில் வந்து பார்த்திங்கன்னா 52001943 மாடல் போர்டில் எல்லாமே இந்த சிஸ்டம் வரும். இது மாதிரி அதே மாதிரி உங்களுக்கு இது மாதிரி டிரைவர் போர்டு வேணும்னு நினைக்கிறேன். இது கஸ்டமர் பார்த்திங்கன்னா இந்த 4 டிரான்சிஸ்டர் நல்லா இருந்ததுன்னா டிரைவர் போர்டு மட்டும் போட்டு கொடுத்துட்டேன். இது வந்து இப்போ ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு அடுத்தடுத்து கிடைக்கும். உங்களுக்கு சிங்கிள் போர்டுனாலும் கிடைக்கும், 2 tier 3 கிடைக்கும், 2 சேனலும் கிடைக்கும், 3 கிடைக்கும், சப்பு. இதில் நீங்கள் வந்து பிரிட்ஜ் பேப்பர் போட்டு போர்டு போட்டிங்கன்னா பிரிட்ஜ் பேப்பர் போர்டு போட்டு சப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ டெஸ்டிங்லாம் போய்ட்டுருக்கு. இப்போ போர்டு நம்ம பை சேனல் ஒன்று முடிச்சுட்டு இப்போ 2வது போர்டு கொடுத்துருக்கோம். சிங்கிள் சேனல் நிறைய இருக்குது, வேண்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது மாதிரி போர்டு ஏதாவது சர்வீஸ்னாலும் இது வந்து எல்லாமே ஒரே கஸ்டமர் தான். இன்றைக்கி வந்து கொரியர் அனுப்பணும், எல்லாத்துமே ஒரே கஸ்டமர் தான். இதேமாதிரி உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது போர்டு சர்வீஸ்னால் கான்டாக்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்த்துவாங்க நண்பர்களே. கொஞ்ச நாள் இந்த பொங்கல் சீசனில் வந்து வீடியோ போட முடியல, கொஞ்சம் டைம்லேயே டிலே ஆகிடுச்சு. அடுத்தடுத்து இனிமேல் வீடியோ கண்டினியூஸாக வரும். தொடர்ந்து வீடியோ பார்த்துவாங்க நண்பர்களே. எம்எஸ் ஆடியோ யூடியூப் சேனல் பண்ணாங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.